ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. மனம் என்ற துவைதம் மறைவதே அத்வைதம். அப்படி சிந்தனை என்பதே, அதாவது மனஸ் என்பதே இல்லாமல் சும்மா இருப்பதற்குத்தான் அத்வைதம். அத்வைதம் என்று பெயர். துவைதமாக, அதாவது இரண்டாவதாக ஒரு விஷயம் இருப்பதாக எப்படி தெரிகிறது? மனசு இருப்பதால் தான் தெரிகிறது. தூக்கத்தில் இன்னொன்று தெரிகிறதா? இல்லை. மனஸ் கொஞ்சம் அப்போது அடங்கி கிடப்பதால் தான் இரண்டாவது ஆசாமி யாரும் தெரியவில்லை. அதனால் நிம்மதியாக விசிராந்தியாக இருக்கிறது. இரண்டாவது ஆசாமி தெரிந்துவிட்டால் போதும், சாந்தி போச்சு. ஒன்று, அந்த ஆசாமியிடம் பிரியம் என்று மனசு அடித்து கொண்டு எதையாவது செய்ய தோன்றுகிறது. ஆலோசித்து பார்த்தால் அதுவும் உண்மையில் அந்த ஆசாமியிடம் பிரியமில்லை, நம்மிடமே தான் பிரியம். நமக்கு பிரியத்தை அந்த ஆசாமி கொடுக்கக்கூடும் என்பதாலேயே அவனிடம் பிரியம். அவனிடம் பிரியமாயிருப்பது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்பதற்காகவே பிரியம் என்று தெரிகிறது. ஆனால் இரண்டாவது ஆசாமியிடம் பிரியம் என்பது எப்போதாவது தான். நம்மை சேர்ந்தவர்கள் அல்லது இனிமேல் நமக்கு சுவாதீனமாக கூடியவர்கள் என்பவர்களிடம்தான் பிரியம். பொதுவாக இரண்டாவது ஆசாமியிடம் அசூயை, போட்டி இப்படித்தான் உண்டாகிறது. பிரியத்திலே படுகிற சஞ்சலங்கள், செய்கிற காரியங்கள் ஆகியவற்றில் ஏதோ ஒரு சந்தோஷ நிழலாவது அடிக்கிறது என்றால், போட்டியிலும் அசூயிலும் படுவதெல்லாமோ ஒரே கோபமும் துவேஷமும் அழுகையும் ஆகிய எதிராளியை தாக்குவதை விட நம்மையே அதிகம் தாக்குகின்றன. நம்மை நாமே வதைத்து கொள்கிறோம். இரண்டாவது சமாச்சாரம் நமக்கு வேறாக இன்னொன்று இருப்பதன் வினைதான் இவ்வளவு கஷ்டங்களும். இரண்டாவது இல்லாமல் பண்ணிவிட்டால் நமக்கு வேறேயாக எதுவுமே இல்லை என்று ஆக்கிவிட்டால் எதிடம் பிரியமோ துவேஷமோ வரும். அப்படியென்றால் நம்மை தவிர எதுவுமே இல்லை என்று லோகம் முழுதையும் ஹதம் பண்ணுவதா? அப்படி பண்ண யாருக்கு சக்தி இருக்க முடியும்? அப்படியே இருந்து பண்ணிவிட்டாலும் லோகத்திலே ஜீவர்களை வேணுமானால் ஹதம் செய்யலாமே தவிர லோகத்தை ஜடமாக உலகம் என்று இருப்பதை எப்படி அழிக்க முடியும்? அதையும் அழித்துவிட்டால் நாம் எங்கே இருப்பது? துவைதமான ஜீவ சமூகத்தால் மட்டும்தான் அசாந்தி என்றில்லை. ஜட பிரகிருத்தியும் நமக்கு வேறையாக இருந்து கொண்டு பலவித உணர்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த மோதல்களில் நம்மை அவஸ்தைப்படுத்தி கொண்டு தானிக்கும். ஒரு மாம்பழத்தை பார்த்தால் தின்னணும் என்ற ஆசை, ஒரு முள்ளு செடியை பார்த்தால் குத்தி கொண்டு விட போகிறோமே என்று கவலை, இன்னும் பெருசாக இடி, மின்னல், பூகம்பம் என்று பயம், குளிர்கிறதே கொளுத்துகிறதே என்று ஹிம்சைப்படுவது, இப்படியெல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதுகளை எப்படி இல்லாமல் பண்ணிக்கொள்வது? அப்படியே ஜட உலகத்தையும் எப்படியோ ஒரு விதத்தில் இல்லாமல் பண்ணிவிட்டு நமக்கு வேறையாக யாருமே இல்லை, எதுவுமே இல்லை என்று நாம் மட்டும் உட்கார முடிந்தாலும் அப்போதும் நமக்கே பசி, தாகம் முதலானது வந்து அவஸ்தை கொடுக்கத்தானே செய்யும். எதையாவது நினைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பதில் காம நினைப்பு, குரோத நினைப்பு, பய நினைப்பு, துக்க நினைப்பு இதெல்லாம் வரத்தானே செய்யும். தனக்குள்ளிருந்தே தானே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் காமம் வருகிறது. வேறே யாரும் எதுவும் இல்லாமல் தனியாயிருந்தாலும் ஒருத்தனுக்கு அப்படி வந்து உபத்திரப்படுத்தினால் என்ன செய்வது? முட்டாள் மாதிரி இப்படி நினைச்சோமே என்று நம்மிடமே நாம் கோபப்பட்டு கொள்வது, நம்மை பற்றியே அவமானப்பட்டு கொள்வது, இதெல்லாமும் நாம் மட்டும் ஏகாங்கியாக இருந்தாலும் ஏற்படத்தானே செய்யும். அப்படியானால் இன்னொன்று இல்லாமல், அதாவது அத்வைதமாக செய்து கொள்வது என்றால் என்ன, எப்படி? பதிலாக குரலை கனிவுடன் மாற்றிக்கொண்டு தொடர்கிறார். அப்பா, இன்னொன்று இல்லாமல் என்றால் நமக்கு இரண்டாவதாக ஒரு வஸ்து இல்லாமல் என்றால், அந்த இன்னொரு வஸ்து என்பது ஜீவ ஜட லோகத்தில் உள்ள எதையும் குறிப்பதில்லை. பின்னே என்ன என்றால் நம்முடைய மனசே தான் அப்பா. ஜீவலோகம், ஜடலோகம் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் நீ பெறுகிற கஷ்டம், சுகம், பயம், அழுகை, சிரிப்பு ஆகிய எல்லாம் உனக்கு மனசு என்று ஒன்று உள்ளவரைக்கு தான் அப்பா. உனக்கு மயக்கம் கொடுத்து மனஸ் வேலையே செய்யாமல் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணினார்களே, கத்தியை போட்டு உன்னை அப்போது அறுத்தார்களே, ஆனாலும் கொஞ்சமாவது பயம், வலி, அழுகை இருந்ததா? தினமும் நீ தூங்குகிறாயே, மனசின் வேலை இல்லாமல் நீ இருக்கிற அப்போதும் உனக்கு வேறையாக லட்சம் கோடி இரண்டாவது வஸ்துக்கள் ஜீவ ஜட லோகங்களில் இருந்து கொண்டேதானே இருந்தன. ஆனாலும் நீ கொஞ்சமாவது அவற்றால் பாதிக்கப்பட்டாயா? உன் உடம்புக்கே வலி, உன் உடம்புக்கே பசி என்கிறது கூட மனசு வேலை செய்யும் போது தானே தெரிகிறது. துக்கம், சுகம் எல்லாமே மனசு இருக்கிற போது தானே. அதனாலே அப்பா, இரண்டாவது ஆசாமி என்பது உன் மனசே தான். தூக்கத்திலேயும் மயக்கத்திலேயும் உன் மனசு இல்லாமல் போயிருந்தாலும் உயிரோடு தானே நீ இருந்தாய். அந்த உயிரைத்தான் ஆத்மா என்பது. அதுதான் நிஜமான நீ. அதற்கு இரண்டாவது ஆசாமியாக மனஸ் என்று ஒன்றை மாயை கொண்டு வந்து விட்டிருக்கிறது.
ஞானத்தினாலே அந்த இரண்டாவது ஆசாமியை இல்லாமல் பண்ணிவிடு. அப்போது உனக்கு வேறேயாக இரண்டாவதாக எதுவும் இல்லை. அத்வைதம் என்ற அனுபவம் சித்திக்கும். இரண்டாவது இல்லாத போது காரியமில்லை, பேச்சில்லை, சுற்றுவதில்லை, அலைச்சலி இல்லை. அதாவது உபத்திரவத்தை உண்டாக்கும் எதுவும் இல்லை. மனசு இல்லாததால் எண்ணமே இல்லாமல் போய்விடுகிறது என்பதற்கப்புறம் மற்றதை பற்றி சொல்வானேன்? மனமாயை போன அப்புறம் நாலா திசையிலும் போட்டு இழுக்கிற லோக அனுபவமே போய்விடும். அதாவது உன்னை பொறுத்தமட்டில் லோகமே போய்விடும். சம்சாரம் என்பதை போய்விடும். நீ தனியாக உட்கார்ந்திருந்தால் கூட உனக்குள்ளே காம குரோதாதி எண்ணம் எதுவும் தோன்றாமல் இதெல்லாமும் மனசு என்கிறதை வைத்து அதிலிருந்து தோன்றுபவைதானே. மனசே இல்லாததால் இவையும் தோன்றாமல் அப்படியே சாந்த நிலையில் சாஸ்வதமாயிருக்கலாம். நல்லது கெட்டது என்று பல பெயர்களை வைத்துக்கொண்டு உன் சாந்தியை குலைக்க வருவதான இரண்டாவது சமாச்சாரம் எதுவும் இல்லாமல் நீ பாட்டுக்கு சௌக்கியமாயிருக்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.